நம்முடன் நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் இணைப்பில் வருகிறார். ஐயா, உங்களுடைய இரங்கல் செய்தி. ஒரு மீளா துயரத்தில் நம்மளை ஆழ்த்திட்டு போயிருக்காரு. உங்களுடைய இரங்கல் செய்தி என்ன சொல்றது எனக்கு தெரியல. மரணம் அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாருக்கும் ஒன்று, அது உண்டு. அப்படிங்கும் பொழுது அண்ணன் இவ்வளவு நாள் எத்தனை நாள் என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு வயிறார சாப்பாடு போட்டுருக்கிறாரு, நடிகர் சங்கத்துல சேர்த்து விட்டுருக்கிறாரு, எவ்வளவோ விஷயங்கள் எனக்கு பட வாய்ப்புகள் சொல்லி இருக்கிறாரு. எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ஒன்றும் புரியாம நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா அப்படி ஒரு நல்ல ஒரு ஆத்மா அவரு. இவ்வளவு நாள் இந்த மாதிரி உடல் முடியாமல் அவர் இந்த மாதிரி இருந்திருக்க வேண்டாம். எனக்கு அவர் நாங்க அப்படி ஒரு ஆரோக்கியமா, அப்படி ஒரு அவருடைய அந்த சுறுசுறுப்பும், அந்த நடையும், அந்த கம்பீரமும், இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கூட இருந்து ரசிச்சிருக்கிறோம். அப்படிங்கும்போது என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. நான் எல்லா பேட்டிலையும் சொல்லியிருக்கிறேன், அவர் எனக்கு அண்ணன் இல்லை, எனக்கு அம்மா. அப்படி அவர் மறைந்துட்டார் அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா புரியல. என்ன சொல்றது, பேசுறதுக்கு தோண மாட்டேங்குது. இப்ப என்னடா அப்படின்னாக்க, இந்த போகவும் கூடாது, போய் பார்க்கவும் கூடாதுன்றாங்க. பாருங்க, இறைவன் எப்படி ஒரு சோதனை. இவ்வளவு நாள் பார்த்து ரசித்த ஒரு முகத்தை சரி அந்த ரசிப்போடையும் நிறுத்திக்கிறா, இப்ப போய் பார்க்க வேண்டாங்கிறதுக்காக இறைவன் இப்படி வச்சுதானே, வரக்கூடாதுன்றாங்க, நோய் தொற்றுன்றாங்க. ஒண்ணுமே புரியல. போறதா வேண்டாமா அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் புரியல. வேற ஒரு வார்த்தை சொல்லலாம், என்ன போயிட்டு மறுபடியும் வாங்கினா, இங்கேயே வாங்கினா, அதே எங்க கேப்டன் நான் வாங்கினா அப்படின்னு தான் நான் அவர்கிட்டயே வேண்ட முடியும். வேற எதுவும் சொல்றது தெரியல. அவரு அன்னைக்கும் குழந்தைகளுக்கும் அவருடைய கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அவருடைய ரசிகனாக நான் என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை அவருடைய பாதங்கள்ல சேர்க்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் நான் சொல்ல முடியும். என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை, என்னுடைய கண்ணீரை பூக்களாக்கி எங்க அண்ணாவோட பாதங்கள்ல சமர்ப்பிக்கிறேன். அவ்வளவுதான். உங்களுடைய துயரத்தை புரிஞ்சிக்க முடியுது. என் தாய்க்கு நிகரானவர் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு இடத்த அவருக்கு கொடுத்துருக்கீங்க. எந்த அளவில் உங்களுக்கு துயரம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது. உங்கள்கிட்ட சில நிகழ்வுகளை கேட்கணும்னு விருப்பப்படுறேன். விஜயகாந்த் அவர்களை சண்டை காட்சியாக இருக்கட்டும், அவருடைய குணநலன், மற்ற நிர்வாக திறமை எல்லாம் சொல்லுவாங்க. அவரோட நீங்கள் சில திரைப்படங்களை நடிச்சிருக்கீங்க. அவருடைய நகைச்சுவை உணர்வு, நகைச்சுவை கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை பற்றி பெரிதான பதிவுகள் இல்லை. அவருடைய அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட ஒன்று, ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு? இப்போ அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு தோணல சார். நான் பிளாங்கா உட்காந்துருக்கேன். எனக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப தோணல. எனக்கு அப்படியே அதாவது அப்படியே ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு உட்கார்ந்த மாதிரி நான் உட்காந்துருக்கேன். இந்த கண்ணீர் அஞ்சலியும் நான் செலுத்துறேன், அவ்வளவுதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.